ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நைட்டு ஒரு 11:30 மணி அளவில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க திருப்பத்தூர் மாவட்டம். ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக நம்ம ஒரு 6 மந்தாக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய புரளிகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரிசல்ட் வராது, பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இந்த துறையோட மினிஸ்டர் ஸ்பீச் பண்ணதை சட்டசபையில், அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி தகவலில் நிறைய அப்டேட் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டிஆர்பிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க அப்டேட்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில அப்டேட்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், லாஸ்ட்டாக அவங்களுக்கு May 20க்கு அப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ போட முடியல. ஆனால் பாருங்கள், நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரைடே ரிசல்ட் கன்ஃபார்ம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தார். ஸோ அந்த தகவல் ஷேர் பண்ணுற பட்சத்தில் எனக்கு நேற்று நைட்டு வீடியோ போட டைம் இல்லை. ஆனால் பாருங்கள், ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரோ எனக்கு வீடியோ சொன்னார் ஃப்ரைடே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு அப்புறம் பாருங்கள், ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ சில அப்டேட் ரொம்ப அக்யூரேட்டாக தெளிவாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்டேட்டு தான் அவங்களுக்கு எப்பவுமே ஷேர் பண்ணுவோம், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், ரிசல்ட் வந்துருச்சுன்னு நிறைய வீடியோ போடுறதும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல் நிறைய ஷேர் பண்ணுறதா இருக்கும். ஆனால் நான் பாருங்கள், நம்ம சேனல் எப்போவுமே உங்களுக்கு கரெக்டான நியூஸ் தகவல் தெளிவாக தான் இருக்கும். ஏன்னா உண்மையான வீடியோ தான் எப்பவுமே போடுவேன். ஏன்னா இந்த சேனலே உங்களுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனல் எப்பவும் பொய்யான தகவல் என்றைக்கும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அதாவது அப்டேட்டுக்கும் தெளிவாக கொடுத்து உங்களுக்கு நிறைய ஒரு மணி நேரத்துக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு பொய்யான தகவல் ஷேர் பண்ணி, ஸோ நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. யார் ஒழுங்கான முறையில் கரெக்டான அப்டேட்டு கொடுத்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்களோ அவங்கள தான் உண்மையான யூடியூப் சேனல். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சேனல் எப்படி, நான் எப்படின்ட்டு நீங்கள் உங்களோட கருத்து எப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ கரெக்டான டயத்தில் எங்களுக்கு வீடியோ போட்டு தெரியப்படுத்துனீங்க அப்படின்ட்டு தேங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் எந்தெந்த மாவட்டத்துக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் எப்படின்னா, இப்போ ஃப்ரைடேன்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் நாளைக்கு தான் ஃப்ரைடே இது. ஆனால் பாருங்கள், எந்தெந்த மாவட்டம் சொல்ல முடியாது. ஆனால் ஃப்ரைடேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணும்போது ஆன்லைன் ப்ராசஸ் தான். உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் எந்த டைம் என்ன டேட்னு சொல்ல முடியாது. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ டைமோ அதாவது டேட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா டிஆர்பி தகவல்லாம் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி தான். ஸோ இருந்துமே நிறைய பேர் டிஆர்பி தகவல் கேட்டதுனால உங்களுக்கு அது வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ மற்ற சேனலில் பாருங்கள், நிறைய பேர் டிஆர்பி தகவலாம் கொடுத்துருப்பாங்க, நீ கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே சில உண்மையான தகவல், அப்புறம் மினிஸ்டர் சொன்ன தகவல், அப்புறம் டிஆர்பியில் சொன்ன தகவல் மட்டும்தான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், நிறைய பேர் ரிசல்ட் ஜூன் வரும், ஜூலை வரும், அப்போ ரிசல்ட்டு வராது அப்படின்ட்டு சொன்ன சமயத்துலேயும் நிறைய பேர் நம்ம ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ வரும்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் அப்டேட்டுங்கிறது கிடைக்காம இருந்துச்சு. இருந்தாலுமே உங்களுக்கு சில அப்டேட் கொடுத்து தான் இருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது அந்த ரிசல்ட் நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தென் மாவட்டங்கள்லேருந்து விட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன தடவை நல்லா எடுத்துக்காங்க. போன தடவை பாருங்கள், இப்போ திருப்பத்தூர், இந்த ராணிப்பேட்டை, இந்த மாதிரி அதாவது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது 2 மாவட்டம் அந்த சைடும், 2 மாவட்டம் தென் மாவட்டமும் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணாங்க போன தடவை. ஏன்னா என்ன காரணம்னு தெரியல. ஆனால் பாருங்கள், நல்லாவே ஞாபகம் இருக்குது எனக்கு. போன தடவை திருப்பத்தூர், ராணிப்பேட்டை அந்த மாதிரி சைடு, அதாவது அந்த நார்த் சைடெலாம் விட்டுட்டு திரும்ப 2 மாவட்டம் சவுத் சைடு இந்த மாதிரி விடுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாதிரி சைடுகள் ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா போன தடவை தான் விட்டாங்க. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ எங்கள் மாவட்டம் வருமா அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், எப்போ எந்த மாவட்டம்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் எதிர்பாருங்க. ஆனால் ரிசல்ட் வந்துருச்சுல்ல, அதனால் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் திருச்சி, மதுரை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மாவட்டங்கள். இதெல்லாம் கடைசியில் விட்டாங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் எதிர்பாருங்க, வேணான்னு சொல்லலை.
இப்போ தென் மாவட்டங்களில் வந்து இந்த 4 மாவட்டங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது, எதிர்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டமும் எதிர்பாருங்க. ஏன்னா வரதுகள் ரொம்ப சான்ஸ்கள் அதிகமாக இருக்குது. வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ இது ஆன்லைன் ப்ராசஸ்னால விட்டுகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் விடுறாங்களோ உடனே உங்களுக்காக ஒரு தெளிவான ஒரு ஆடியோ, தெளிவான ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் நேற்று என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு நிறைய பேர் தேங்க் பண்ணியிருந்தாங்க. அதாவது நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கரெக்டான டயத்துக்கு போட்டேன் அப்படின்ட்டு. நேற்று டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்து அன்டைம் தான். இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அதை ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவோ டைம், எவ்வளவோ நாட்களை வந்து இந்த ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு டைம் வந்து செலவு பண்ணிகிட்டு இருந்திருந்தோம். ஸோ அந்த டைம் எனக்கு தெரியும் என்ன மனநிலை அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த கருத்தில் கொண்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதாவது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து எல்லோரையும் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபீலாக தான் இருக்கும் எனக்கு இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப வந்து அவங்க லைஃப் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த ஜாப் பொறுத்த வரைக்கும். அதனால தான் எடுத்து அவ்வளோ டைம் ஆனாலும் உங்களுக்காக வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த அமௌண்ட் வருதோ உடனே உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அப்டேட் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ திருப்பத்தூர்லேருந்து ஒருத்தர் நண்பர் கால் பண்ணியிருந்தார். அதாவது வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ, செகண்ட் லிஸ்ட் வருமானு கேட்டிருந்தார். அப்போது நான் கேட்டிருந்தேன், செகண்ட் லிஸ்ட்டுங்கிறது வரது ரொம்ப சான்ஸ் அதிகம். சான்ஸ் கிடையாது. ஆனால் போன தடவை வீடியோ சொல்லியிருந்தேன், போன தடவை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் லிஸ்ட்டுங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா எந்த வேக்கன்சி கம்மியாக சொன்னார், 66 வேக்கன்சி இருக்குது அவ்வளோதானான்னு கேட்டேன். ஆமாம் 65 வேக்கன்சி தான் சொன்னார். மேக்ஸிமம் வந்து ஒரு வேக்கன்சி எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்காங்க அவங்க. ஸோ வந்து வேக்கன்சிக்கு வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 50ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு 16 எக்ஸ்ட்ரா விட்டுருந்தாங்கன்னா, ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேக்கன்சி தேவைப்படுறப்போ அதெல்லாம் எடுத்திருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பாருங்கள், செகண்ட் லிஸ்ட்டுங்கிறது வாய்ப்புகள் கம்மி. ஸோ இது தான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் செகண்ட் லிஸ்ட்டு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்படி விட்டது சரித்திரம் கிடையாது இது வரைக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த 66 வேக்கன்சி மட்டும்தான் அந்த மாவட்டத்தில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு. ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மெயில் ஐடி வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, ஃப்ரைடேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃப்ரைடேக்கு என்னடா ஒரு வித்தியாசம் இருக்குது, அதாவது மற்ற நாட்களை விட ஃப்ரைடேன்னு சொல்கிறாங்க ரிசல்ட் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரைடே வந்து போன தடவை பப்ளிஷ் பண்ணும்போது அதிகமாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது ஃப்ரைடே தான். உங்களுக்கு 2-3 மாவட்டங்கள் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரைடேங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய தருணம் தான் இது. மேக்ஸிமம் வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எதிர்பாருங்க, வேணான்னு சொல்லலை, நாளைக்கே அது முக்கியமாக எதிர்பார்க்கலான்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது தகவல் கிடைச்சாலோ அல்லது பப்ளிஷ் பண்ணாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.